ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சஞ்சய்க்கு இன்றைக்கி நான் சாப்பாடு கொடுத்து விடுறதுக்கு என்னென்ன சமையல் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கீரை சாதம் பண்ணுறதுக்கு கீரையை வந்து ஒரு கட்டு கீரை, பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாட்டுக்கு வந்து அரிசி ஊற போட்டுக்கிடுவோம். அரிசி ஊற போட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஊறிட்டுருக்கோம். நம்ம கடைசியாக வந்து சாப்பாடு செஞ்சிடலாம். நம்ம ஊற வச்சு வடிக்கும்போது சாப்பாடு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் நீளமாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து நான் ராகி தோசை செய்யலான் இருக்கேன். அதனால் நார்மல் தோசை மாவில் கொஞ்சமாக வந்து ஒரு கப்பு ராகி மாவை நம்ம கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம தோசை ஊற்றும் போது ஒரு மணி நேரம் கழித்து நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரியான தோசை இட்லி நம்ம பண்ணுறத விட கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமாக கம்பு தோசை, ராகி தோசை, சோள தோசை இப்படி கொஞ்சம் மாற்றி டேஸ்ட்டு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பியும் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு போர் அடிக்காமலும் இருக்கும் வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கு. இப்போது இதை நல்லா கலக்கி ஒரு ஓரமாக வச்சிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கழுவி வச்சிடலாம். இப்போ கீரையை நல்லா கழுவிட்டேன், அந்த தண்ணி அதில் வடியட்டும். அதுக்கப்புறமா இப்போ பருப்பு வந்து நம்ம வந்து ஊற வச்சு வேக வைக்க போகிறோம். கீரைக்கு இப்போது ஒரு கையளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு அரை கையளவுக்கு பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா லைட்டாக ஒரு 5 நிமிஷம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம வந்து பருப்பு சேர்த்து கீரை கடையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை வந்து இருக்காது. பொன்னாங்கண்ணி கீரை பச்சை கலரில் இருக்கிறதுல வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கும் லைட்டாக. இப்போ இது ஊறினதுக்கப்புறமா நான் குக்கரில் வந்து மறுபடி கழுவிட்டு தண்ணி விட்டு விசில் வைக்க போகிறேன். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த விசில் அடங்குறதுக்குள்ளே நம்ம வந்து தோசைக்கு வந்து வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ண போகிறேன். வேர்க்கடலை சட்னிக்கு வந்து காஞ்ச மிளகா, அப்புறம் தேங்காய், 2 பல் பூண்டு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு சட்னி வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். வேர்க்கடலை சட்னிக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறத விட காஞ்ச மிளகாய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை சட்னிக்கு நம்ம மறக்காமல் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளி பழம் சேர்த்து அதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். சின்ன தக்காளி பழம் தான் சேர்த்தேன், பெருசுலாம் சேர்க்கல. ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன், அப்போ தான் அது நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக சேர்த்தா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால் காரம் வந்து நான் கொஞ்சம் மைல்டாக தான் சேர்த்துக்குவேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா லைட்டாக கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொன்னாங்கண்ணி கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் நல்லா கொஞ்சம் கத்தியை வச்சு கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணிக்கிட்டேன், அப்படின்னா தான் அது நல்லா வதங்கும், சுருண்டு வதங்கும். இப்போ இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இதை நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தோன்னா கீரை வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுருண்டு நல்லா வதங்கிரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு இருக்குது இல்லையா, அதை வந்து இது உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு நான் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சம் இந்த கீரை இது வந்து நம்ம மசியல் வந்து கொஞ்சம் நல்ல தண்ணியாக இருக்கணும், கொஞ்சம் கொலன்னு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் ஒரு மத்து வச்சு நல்லா வந்து லைட்டாக ஒரு 2 கடையல் கடைஞ்சி விட்டோம் அப்படின்னா நல்லா கொலன்னு வந்துடும். பாருங்கள், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேர்க்கடலை சட்னிக்கு வந்து நான் லைட்டாக தாளிச்சிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வேர்க்கடலை சட்னியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ராகி தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி அந்த மாதிரி வச்சா தான் வந்து அதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சஞ்சய்க்கு வந்து கீரை சாதத்து கூட கொடுத்து விட்றதுக்காக முட்டை வந்து அவிய போட்டுக்கிறேன்.
முட்டை வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு அப்படியே சாதத்தையும் நான் வந்து வடித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து கீரை சாதத்துக்கு கிண்டி எடுத்துடலாம். கொஞ்சமாக சாதம் போட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த கீரை மசாலையும் போட்டு நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்து இதை நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். நெய் சேர்த்து நம்ம கலரும்போது குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நான் இன்னுமே வந்து கொஞ்சம் 2 கரண்டி கீரை போட்டு நான் கலந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கீரை கலந்தது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு கலந்து எடுத்துட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ, கொஞ்சம் வெங்காயம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, வேர்க்கடலை. இது எதுக்கு அப்படின்னா சஞ்சய்க்கு வந்து கீரை சாதம் பிடிக்காது. வீட்டில் வந்து எப்படியாவது நான் கொஞ்சம் ஊட்டி விட்ருவேன். ஸ்கூலுக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போகிறான். சப்போஸ் கீரை சாதம் பிடிக்கலை அப்படின்னா அவன் சாப்பிடாம அப்படியே வச்சுருவான். அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வேளை சாப்பிடாம போயிட்டானா பட்னியாக இருக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் இதை கொஞ்சமாக செஞ்சு சாப்பாடு போட்டு கலரி அதையும் நான் வைக்க போகிறேன். அதுக்காக தான் இது செஞ்சது. கீரையும் சாப்பிட்ணும் குழந்தைங்க. காய்கறிகள் கீரை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் கீரை சாதம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் பண்ணேன் இல்லையா, அவசரமாக கொஞ்சம் தேங்காய் சாதம் பண்ணேன் இல்லையா, அதையும் வந்து ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் வச்சுக்க போகிறேன். சஞ்சய்க்கு வந்து சாப்பிடும்போது இந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் கடிச்சு கிறிஸ்பியாக அந்த கருக்கு முறுக்குன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான். அதனால் இதையும் வந்து கொஞ்சம் வச்சுக்கிறேன். சப்போஸ் கீரை சாதம் சாப்பிட்லன்னா கூட அட்லீஸ்ட் இதையும் முட்டையுமாவது சாப்பிட்ருவான். கொஞ்சம் வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் எப்போவுமே கொஞ்சம் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணேன் அப்படின்னா அது கூடவே இன்னொரு அவனுக்கு பிடிச்ச சாதத்தையும் வைப்பேன். அப்படின்னா தான் அவன் 2ல் எதையாவது ஒன்று சாப்பிடுவான். இப்போ அவிச்ச முட்டையை லைட்டாக கட் பண்ணி அதையும் உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்நாக்ஸுக்கு வந்து எள்ளு பர்ஃபி வச்சுக்கிறேன். இது வீட்டிலே செஞ்சது தான். கருப்பட்டி இருந்துச்சு, அதனால் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி போட்டு எள்ளு பர்ஃபி பண்ணேன். அது வந்து ஒரு 2 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நேந்திர வாழைப்பழம் இருந்துச்சு, அதையும் வந்து ஒரு பாதி வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து தோசை ஊற்றிடலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக தோசை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சஞ்சய்க்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக சாப்பிட்ருவான். லைட்டாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அதனால் எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட டிஃபனும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வந்து எங்களுக்கு வந்து முட்டையை அப்படியே வைக்காமல் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு மிளகாய் பொடி போட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ரசமும் வச்சேன். கீரை, முட்டை, ரசம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.